ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ நேற்று நம்ம எபிசோடு முடிச்சார்ல, சேதனை முடிச்சுட்டு போகும்போது ஒரு மொட்டை கடராசின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று ரெடி பண்ணார்ல. எதுக்குறேன் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச எபிசோடு இதை வச்சா ஓட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்றே எந்த கண்டென்ட் இல்லாமல் அந்த லவ் கண்டென்ட் எடுத்து அந்த தலையோட டாஸ்க்கை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அந்த மொட்டை கடிதாசியை ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ½ அன் ஹவர் மேக்ஸிமம் 1 ஹவர் தான் ஷோ போகுது. ½ அன் ஹவரில் அதை பற்றியே பேசிட்டான்னு நினைக்கிறேன். அதை பற்றி நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சில விஷயங்கள் உங்கள் லெட்டர் படிக்கும்போது சுவாரஸ்யமாக இருக்குது. ஸோ முதல்ல அந்த கனி தான் கனி எடுக்கிறாங்க. ஸோ இந்த லெட்டர் பார்வை பற்றியே சொல்கிறாங்க. ஹாய் பார்வை மாதிரி, ஹலோ பார்வை மாதிரி சொல்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் அதை டோட்டலாக காட்டல. இந்த லெட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாக்ஸ் வச்சுருந்தாங்களே பிக் பாஸ், அந்த பாக்ஸில் ஒரு ஒருத்தராக ஒரு லெட்டர் எடுக்கணும். ஏன்னா நேற்று எழுதுனவங்க எல்லாருமே ஒரு ஒருத்தர போய் பாக்ஸில் போகணும். யாருக்கு என்ன லெட்டர் கிடையாது அந்த லெட்டர் தான் படிக்கணும். இவங்க தான் எழுதுனாங்க கிடையாது. அதை வச்சு நம்ம பார்த்து கண்டுபிடிச்சோம் யார் எழுதியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது விக்ரம் படிக்கிறாரு. விக்ரம் நீ ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஸ்ட்ரைட்டாக ஜூம் நம்ம அரோராக்கு வைக்கிறாங்க. ஸோ பிக் பாஸில் ஸ்பெஷலி அதுதான். இந்த லெட்டர் யார் எழுதுன்னு கேட்டால் யார் இந்த தவறு செஞ்சாங்க அப்படின்னு ப்ரொமோலியே போட்டு கட்டுறாங்க, இவங்க தான் பண்ண மாதிரி. ஸோ அரோரா எழுதியிருக்காங்க. அரோராவுக்கும் பார்வக்குமே ஒரு சின்ன பெரிய வார் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஒரே பிரச்சனை, நாட்டுக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற கம்யூனிட்டினால 2 பேருக்கும் வார் போயிட்டுருக்கு. அதனால் அரோரா நிறையாட்டி சொல்லியிருக்கேன், பார்வை இவ்வளோ கேவலமாக இருக்க, ஏன் இப்படிலாம் யோசிக்கிறான், உனக்கு அவள் பிடிச்சிருந்தா பேசாமல் பண்ண தேவையில்லாத விஷயம் பண்ணி என்னையே அவள் சீண்டிகிட்டு இருக்க வெறுப்பேற்றுற மாதிரி நம்ம அரோரா நிறைய வாட்டி கம்யூனிட்டி பேசியிருக்காங்க. அதே மாதிரி லெட்டரில் எழுதியிருக்கேன் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்கான்னு சொல்லும்போது அரோரா மனம் கிளியர் கட்டாக தெரியுது. ஸோ பாருக்கு என்னன்னா கமுருதீன் யாருமே பேசக்கூடாதுன்னு ஒரு பொசசிவ்னஸ். நான் கமுருதீன் சும்மா இருந்தேன், அவரு போய் அரோரா கிட்ட பேசும்போது அரோரா என்ன பண்ண முடியும்? ஓகேங்களா. ஸோ அவர் அவங்க கமுருதியை கண்ட்ரோல் பண்ணப்போ கமுருதியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் அவங்க மேலே இருக்கிற கோவத்தை இவங்க மேலே காட்டுற மாதிரி எனக்கு தெரியுது. 3வது லெட்டர் ஒன்று படிக்கிறாங்க. யார் படிக்க? சுபிக்ஷா படிக்கிறாங்க. சுபிக்ஷா படிக்கும்போது அன்பே கம்மு, உன்னை பார்க்கும்போது நீ குழந்தைத்தனமாக செய்கிற விஷயங்களெல்லாம் பார்க்க எனக்கு இன்னும் கூட நெருங்கணும்னு தோன்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி சுபிக்ஷா அப்படியே ஃபீல் பண்ணி படிக்கிறாங்க. அன்பே கம்மு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி படிக்கிறாங்க. அது பண்ணும்போது பார்வதி தான் ஜூம் பண்ணுறாங்க. ஸோ பார்வதிக்கு கம்மு மேலே இவ்வளோ லவ்வா, ஸோ அள்ளி தள்ளுறாங்களேங்க. எதனால எனக்கு தெரியல. ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ளே அவர் காம்படிஷன் இருக்கிறதால அள்ளி தள்ளுறாங்களா, இல்லை உண்மையிலேயே பார்வக்கு கமருதீனை பிடிக்குமான்ற நம்மளுக்கு தெரியல. ஆனால் நிறைய இடத்துல அவங்க கமருதீன் எழுந்திருக்காங்க, கமருதீன் சுற்றிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் கம்மு கூடாது இப்போன்னு கிடையாது, ரொம்ப இப்போ சொல்கிறது ஃபஸ்ட் வீக்கு செகண்ட் வீக்லேருந்தே அவங்களுக்கு கமருதீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ப்ளஸ் நேற்று அந்த தாடி ஷேவ் பண்ணும்போது கூட சொல்லியிருந்தாங்க, ஐயோ அந்த தாடி அப்படி சொல்லும்போது சேதனை சொல்லும்போது அப்படியே அவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள ஒரு வேளை கமருதீன் அவ்வளோ பிடிக்கும் போல இருக்குது. ஒரு வேளை இருக்கலாம், நம்ம சொல்ல முடியாது அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் எப்படின்றது தெரில. அவங்கள ரொம்ப பிடிக்கின்றதால அந்த லெட்டர் வழியாக இது பண்ணி நேற்றே அந்த லெட்டர் எழுதும்போது அவங்களோட இதெல்லாம் பார்க்கும்போது ஓகே கமருதீன் தான் எழுத போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் எழுதியிருக்காங்க. ஸோ கமருதீன் மட்டும் லெட்டர் எழுதியிருக்காங்களா, மற்ற யாருக்காவது லெட்டர் எழுதியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ இந்த லவ் லெட்டர் மட்டும் இவங்க மட்டும் எழுதியிருப்பாங்க. மற்றபடி சில லெட்டர்களெல்லாம் வேறு யாருக்கும் எழுதியிருக்கலாம். மொட்டை கடிதாசினும் போது இவங்களுக்கு தான் எழுதணும்லாம் கிடையாது, யாருக்கு வேணால் எத்தனை லெட்டர் வேணால் யார் வேணால் எழுதலான்றது தான் கான்செப்ட். அதில் பார்வதி எக்ஸ்ட்ரா எழுதியிருப்பாங்களா எப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இன்றைக்கான எபிசோடு பார்த்து தான் இன்னும் கொஞ்சம் பல விஷயங்கள் தெரியும். இன்னும் நிறைய பேர் லெட்டர் எழுதியிருக்காங்க. இப்போ எஃப்ஜே லெட்டர் படிக்கிற சீக்கிரமாக கானா வினத்தை நாமினேட் பண்ணுங்களா, ஒரு 3 வாரமாக நாமினேஷனில் வரலடான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கானா வினத்து மேலே யாருக்கு அந்தளவுக்கு கோவம் நம்மளுக்கு தெரிலங்க. ஸோ நாமினேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பார்வர்களை தான் இந்த நாமினேஷன் பற்றி யாரெல்லாம் நாமினேஷனில் வரல, யாரெல்லாம் வந்திருக்காங்க, யாரெல்லாம் எவ்வளோ ஓட்டு இருக்குது, யாரெல்லாம் கம்மியாக ஓட்டு இருக்குது, இந்த விஷயங்கள் பற்றி நிறைய பேசுறது எனக்கு தெரிஞ்சு ஸோ பார்வதியாக தான் இருக்கும். அவங்க தான் இந்த அனலைஸ்லாம் பண்ணுறது. மற்றபடி யாருமே அனலைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அனலைஸ் பண்ண தவறு கிடையாது, அனலைஸ் பண்ணுறது தான் கேமே. ஸோ அனலைஸ் பண்ணணும், யாருக்கு எவ்வளோ ஓட்டு வந்திருக்கு, யாரெல்லாம் நெக்ஸ்ட்டு வீக் எலிமினேஷன் வருவாங்க, யார் டேஞ்சர், இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது தான் உண்மையான ஒரு கேமே. ஸோ இந்த கேம் லாஸ்ட் சீசன் நீங்கள் முத்து பார்த்துருவீங்க. முத்து தீபக் அண்ணாக்கு வெளில உட்காந்துட்டு கார்டன் ஏரியாவில் நான் உனக்கு இவ்வளோ ஓட்டு விழ, இவனுக்கு இவ்வளோ ஓட்டு விழன்றதை பயங்கர அக்யூரேட்டாக சொன்னார். உண்மையிலே அந்த கேம் புரிஞ்சவங்களே தான் தெரியும். ஸோ யாரெல்லாம் இவங்க மேலே கோவத்தில் இருக்குங்க, யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்க, இவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்றதெல்லாம் உண்மையான அனலைஸ் பண்ணி வச்சுருக்கணும். அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு பார்வா கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க மட்டும்தான் இதை பற்றி யோசிப்பாங்க. அதை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் ஒரு வேளை கானா வினோத்தில் நாமினேஷன் வரல அப்படின்னு மாதிரி அவரும் யோசிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இந்தளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ கானா வினோத்தர்கள் நாமினேஷன் வரதுதாங்க நல்லது. ஏன்னா அவர் மட்டும்தாவே நாமினேஷனை
கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் 3 லட்சம் ஓட்டுகள் அன்அஃபிஷியலில் மட்டுமே 3 லட்சம் ஓட்டுகள் வாங்கியிருந்தார். உண்மையிலே வந்து இது வரைக்குமே யாருமே வாங்கலை. திவ்யா வந்து நிறைய வாட்டி ஃபஸ்ட்டில் வந்திருக்காங்க, தவிர்த்து 1 லட்சம் 1.5 லட்சம் தான் தாண்டியிருக்காங்க. வியனாவும் வந்திருக்காங்க, அவங்களும் 1.5 லட்சம் வரை தான் வந்திருக்காங்க, தவிர்த்து யாருமே வந்து 3 லட்சம் ஓட்டுகள் தாண்டினதே கிடையாது. ஸோ கானா வினோதர்கள் வந்தாலும் வந்து சூப்பராக தான் இருக்கும். ஸோ மக்கள் வந்து பயங்கரமாக அள்ளி தள்ளுவாங்க, ஓட்டுக்கு அவருக்கு மட்டுமே போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு அவர் பிளேவும் அவர் கவுண்டர் வந்து வேறு லெவலாக இருக்குது, ஃபுல் ஃபன்னாக இருக்குது, டாஸ்க்லையும் பயமாக விளையாடுறாரு. எனக்கு வந்து அவர் ரொம்ப பிடிக்குன்றதால வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. இதில் பாரு வராங்க, பாரு வந்து 2 வியானா. ஸோ எஃப்ஜே என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒன்று பண்ணுற, அது உண்மையாலே நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, உண்மை தான். ஸோ இவங்க பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இல்லை, ரொம்ப டோட்டலாக வந்து எஃப்ஜேவோட கேம் வந்து ஃபஸ்ட் வீக்கில் நல்ல பேர் எடுத்திருந்தான், தலையாக இருந்துட்டு 2வது வாரம் வந்து வியானா கூட சேர்ந்ததுலேருந்து அவன் டோட்டலாக 0 ஆகிட்டான். ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணல, ஒரு விஷயத்த கேட்கல, ஒரு இடத்துல வந்து நிற்கலை, அந்த ஃபயரே கிடையாது. ஒரே லவ் மூடில் மாறின மாதிரி ஃபுல்லாக அவர் அதிலே இருந்துட்டார். ஸோ வியானா கூடயே சுற்றிட்டு இருக்காரு. வியானா வந்து ஒரு மாதிரி வந்து போ வெளில போ, புரியல போ சொல்லிட்டான் தானவா, ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா அவனை வந்து அடிமைப்படுத்துகிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்த வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ சப்போஸ் லவ் பண்ணுறீங்களோ ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்களோ ஒரு நியூட்ரலாக போயிருக்கணும். நான் ஒன்று சொல்லவா, சொல்ல கிளம்பு, அந்த மாதிரி சொல்கிறது எனக்கு என்னவோ வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. அந்த ஒரு விஷயத்த வந்து வியானா பண்ணிட்டு இருந்தாங்க. அதையுமே தாங்கிட்டு நம்ம எஃப்ஜே அவர்கள் உள்ளே இருந்திருக்காரு வியானா கூட. ஸோ அந்த விஷயத்தில் வந்து எஃப்ஜே வந்து ரியலாக அந்த ஃபயராக இருக்கும்போதே அண்ணா சொல்ல கிளம்புன்னு போயிட்டு இருக்கணும். பட் எஃப்ஜே வந்து மயங்கிட்டாரு, அப்படிதான் வந்து எனக்கு. நம்ம கானா வினோதர்கள் லெட்டர் படிக்கிறாரு. அசிஸ்டன்ட் வார்டன் முதல்ல வந்து தலையை பற்றி திங்க் பண்ணு, அதுக்கப்புறம் தலை தீபாவளி பற்றி திங்க் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அது யார் எழுதியிருப்பாங்கன்னு தெரிலங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒன்று விக்ரம் அவர்கள் எழுதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விக்ரம் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிப்பார். இல்லைன்னா வந்து ஆரோரா எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க 2 பேர் தான் வந்து கொஞ்சம் வந்து கேமை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விளையாடுற நபர்கள். மற்றபடி வந்து யார் எழுதியிருப்பாங்க நம்மளுக்கு வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக தெரில. உண்மையிலே வந்து சேதனை சொல்கிறது உண்மையாக நல்லா தானே இருக்குது அப்படின்றாரு. ஏன்னா வந்து எஃப்ஜே வந்து தலை பதவி கொடுத்து இந்த பதவியை விட்டுட்டு ஸோ தலை தீபாவளிக்கான பதவியை வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு. அது வந்து உண்மையாக அவர் படிக்கும்போது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ யார் எழுதுறாங்கன்றது மேபி வந்து விஷுவல் பண்ணால் நல்லா இருக்கும். பட் விஷுவல் பண்ணாமல் இருக்கிறதால வந்து ரொம்ப எப்படி சொல்ல, யார் எழுதியிருப்பாங்க இந்த மாதிரி லெட்டர்லாம் யாரா எழுதுறீங்க பிக் பாஸில், இவ்வளோ அறிவு இருக்கா அவங்களுக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த நபர் யாருன்னு சொன்னால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஓகே தான், இன்றைக்கான எபிசோட் வந்து இப்படி தான் போகும்னு நினைக்கிறேன். மக்களை உங்களோட கருத்துக்களை அந்த மறக்காமல் பதிவு பண்ண வார்த்தைகளை சந்திக்கலாம். நன்றி.